சென்னை மாநகராட்சியிடமிருந்து ஒரு பெரிய அறிவிப்பு வந்தது. உங்களுக்கு நாங்கள் பணி பாதுகாப்பை வழங்குகிறோம். இதுவரை அதாவது இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு மாநகராட்சி வெட்கம்தான் பட வேண்டும். ஆனால் வெட்கம் இல்லாமல் இதை செய்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இந்த தனியார் நிறுவனத்தில் போய் வேலைக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு திருமண முன்தொகை, முன்பணம், ஓய்வு நாளில் வேலை செய்தால் இரட்டிப்பு ஊதியம் இப்படின்ட்டு வரிசையாக ஒரு 10-15 சலுகைகளை பட்டியலிடுகிறார்கள். அப்போ அதெல்லாம் நீ அவனுக்கு செய்யலை இல்லையா? அவன் செஞ்சு கொடுக்குறான், நீ அவங்ககிட்ட வேலைக்கு போ என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இன்று டிடி நெக்ஸ்ட்டில் ஒரு அற்புதமான செய்தி கட்டுரை வந்திருக்கிறது இந்த துப்புரவு தொழிலாளிகள் தொடர்பாக. இந்த தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளிடம் சென்று பேட்டி எடுத்து இந்த டிடி நெக்ஸ்ட்லேருந்து செய்தி கட்டுரை வந்திருக்கிறது. இந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், குறைந்தது அவர்களால் போராடவாவது முடிகிறது, எங்களால் போராடக்கூட முடியாது. மாநகராட்சியில் தற்காலிக துப்புரவு தொழிலாளிகளாக இருந்து விட்டு தனியார் நிறுவனங்களில் வந்து சேர்ந்தவர்களுடைய பணிச்சுமை மிக மிக அதிகம். கிட்டத்தட்ட மிக கடுமையான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 40 பேர் செய்ய வேண்டிய வேலையை 20 பேர் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் தனியார் நிறுவனம். புரியுதா? இப்போது ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 5 பேரை வச்சு வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு தனியார் நிறுவனம் 5 பேரை வச்சு தான் வாங்கும். அவனுக்கு லாபம் தான் முக்கியம். இப்போ ஒரு மந்திரிக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கான், அப்புறம் அந்த லாபத்தை எப்படி எடுப்பான்? ஸோ 40 பேர் செய்ய வேண்டிய வேலையை 15 முதல் 20 பேர் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அம்பத்தூர், தண்டையார்பேட்டை, அண்ணாநகர் போன்ற ஒரு சில இடங்கள் மட்டும்தான் இன்னமும் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பல பகுதிகள் தனியார் நிறுவனங்கள் வசம் சென்று விட்டது.